நம் வாழ்க்கையிலே பயம் சில நேரங்களில் நாம் தீமை செய்யாமல், பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாக்கிறது. அதே போல சில வேளைகளிலே இந்த பயம் எது சரியோ, எது கடவுளுக்கு பிரியமானதோ அதை செய்ய விடாமல் நம்மை தடுக்கிறது. இந்த நாளின் காலை தியானத்திற்காக நாம் எரேமியா 38ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீ சாவதில்லை. யாருங்க இந்த சிதேக்கியா? இவன் யூதாவின் ராஜா. இவன் யாருக்கு பயப்படுறான்? தன்னுடைய அரண்மனையில் இருந்த மந்திரிகளை பார்த்து, யூத மத தலைவர்களை பார்த்து. சரி, ஏன் இவன் பயப்படுறான்? இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி கடவுளுடைய வார்த்தையை உண்மையாக அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை அந்த மந்திரி சபையில் இருந்தவங்களுக்கோ, இல்லை என்றால் ஆலயத்திலே பிரதான ஆசாரியனாய் தலைவர்களாக இருந்தவர்களுக்கோ பிடிக்கவில்லை. அவங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த எரேமியாவோ கடவுள் அவருடைய பாவத்தை சுட்டி காண்பிப்பதற்காக அனுப்பப்பட்டதுனாலே அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்தான். இதற்கு மத்தியில் இந்த சிதேக்கியா ராஜாவுக்கு எரேமியா சொல்கின்ற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் என்று தெரிந்து விட்டது. இதுக்கு முன்னாடி பல முறை சிதேக்கியா ராஜாக்கிட்ட எரேமியா பேசியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்னதை அவர் கேட்கல. ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து வருவதனால இந்த சிதேக்கியாவுக்கு ஓகே, எரேமியா நல்லவர்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இந்த அதிகாரத்தில் சிதேக்கியா ராஜா எரேமியாவை தூக்கி ஒரு குழியில் போட்டுறாரு. அதாவது தண்ணீர் இல்லாத ஒரு துறவு, ஒரு கிணற்றுல தூக்கி போட்டுறாரு. யாருடைய பேச்சை கேட்டு? அவருடைய அரண்மனையில் இருந்த மந்திரிகள், மத தலைவர்களுடைய பேச்சை கேட்டு. ஆனால் அந்த இடத்துல ஓபேத் மேலேக் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பியர். இந்த எத்தியோப்பியர்கள் யூதர்கள் அல்ல. அவங்க யெகோவாவை வணங்குபவர்களா என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த ஓபேத் மேலேக் என்ற எத்தியோப்பியன் எருசலேமிலே ராஜாவினுடைய அரண்மனையில் வேலை செய்த நாட்களில் ஒன்றான மெய்தேவனாகிய யெகோவாவை அறிந்து அவரை பின்பற்றுகிறவராக இருக்கக்கூடும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயா, இந்த எரேமியாவை அப்படியே நீங்கள் குழியில் விட்டுட்டிங்கன்னா சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுவார், எப்படியாவது அவரை நீங்கள் தூக்கி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓபேத் மேலே கூட ஒரு 30 பேர் அனுப்பி எரேமியாவை அந்த துறவிலேருந்து தூக்கி விடுறார். அதுக்கப்புறம் எரேமியாவை அரண்மனையில் கூப்பிட்டு என்ன நடக்கும்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிச்சயமாக பாபிலோனியர்கள் இந்த அரண்மனையும் தேவாலயத்தையும் எருசலேம் நகரையும் முற்றுகையிட்டு பிடித்து கொள்வார்கள். கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் அவங்ககிட்ட சரணடைஞ்சிடணும். இது கடவுளுடைய வார்த்தை. ஆனால் இதை சிதேக்கியா யாருக்கிட்டையுமே நீ சொல்லாத. ஏன் யார்கிட்டையுமே நீ சொல்லாத என்று அவர் கூறுகிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய மந்திரி சபையை பார்த்து பயப்பட்டார். அங்கிருந்த யூத மத தலைவர்களை பார்த்து பயப்பட்டார். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு சொல்லி பயப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. சில நேரங்களில் நம்ம மனுஷனை பார்த்து பயந்து கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்து விடுகின்றோம். அது மிக மிக தவறு. சிதேக்கியா முன்னமே எரேமியாவுடைய வார்த்தைகளை கேட்டிருந்தா இப்படி ஒரு மோசமான நிலைக்கு அவருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்காது. ஆனால் அவர் தன்னை சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாரையும் பார்த்து பயந்ததுனால எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை அவர் குறைத்த போது அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்முடைய பெற்றோரை பார்த்தோ, பிள்ளைகளை பார்த்தோ, நண்பர்களை பார்த்தோ, உறவினர்களை பார்த்தோ, இல்லை சமுதாயத்தை பார்த்தோ நம்ம பயந்து போய் கடவுளுடைய வார்த்தையே நம்ம கீழ்ப்படிந்தோம்னா நம்ம சமுதாயத்தில் நம்மளை புறக்கணித்துருவாங்களே, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவதில்லை. அதே போல் இந்த எசேக்கியா ஒரு ராஜா. அவனுக்கு அதிகாரம் இருந்தது, நிறைய திறன்கள் இருந்தது. ஆனால் அவன் தன்னை சுற்றி இருந்த மந்திரி சபையும் யூத மத தலைவர்களையும் பார்த்து பயந்ததுனால அவனுடைய திறன்களையோ அவனுடைய அதிகாரத்தையோ அவன் பயன்படுத்தாமல் விட்டு விடுகின்றான். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு யானை குட்டியாக இருக்கும்போது அந்த பாகன் அந்த யானையுடைய காலில் ஒரு சங்கிலியை போட்டு மரத்தில் கட்டி வச்சுருவானான். அந்த யானைக்குட்டி அந்த சங்கிலியை முறிக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணும். ஆனால் அதுக்கு போதுமான பலன் இல்லாதனால அந்த சங்கிலியை அது முறிக்காது.
ஆனால் அதே யானைக்குட்டி ஒரு பெரிய யானையாக வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக அந்த சங்கிலி அதால் முறிச்சிட முடியும். ஆனால் சின்ன வயசில் அது ரொம்ப முயற்சி செஞ்சு அந்த சங்கிலியை முறிக்க முடியாமல் போனனால அதோடைய மனதில் ரொம்ப ஆழமாக இந்த சங்கிலியை உன்னால் முறிக்க முடியாதுன்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனால தான் நிறைய முறை நம்ம யானைகளை பார்க்கும்போது அந்த சங்கிலி அதை பிடிச்சி இழுக்கிற தூரம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பின்னாடி போயிடும். இதே மாதிரி தான் மனிதர்களுடைய பயம். நம்மை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பயந்து நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் பயன்படுத்தாமல் ஒழித்து வைத்துக் கொள்கின்றோம். அநேக வேளைகளில் மனிதர்களை பார்த்து நம்ம பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையே வீணாய் போய்விடும். இந்த செதேக்கியாவுடைய நிலைமை அப்படி தான் ஆச்சு. கடைசி அவன் ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு பிடிக்கப்பட்டு சென்றான். இன்னைக்கு மனுஷர்களை பார்த்து பயந்து நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் எது சரியோ அதை செய்யாமல் நம்முடைய வாய்ப்புகளை இழந்து போவதனால நம்முடைய வாழ்க்கையவே நம்ம வீணடித்து விடுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் கூறுகிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படும் போது, கர்த்தருக்கு நம்ம பயப்படும் போது எந்த ஒரு மனிதனுக்கும் நம்ம பயப்பட வேணாம். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது மனிதர்கள் நம்மளை கைவிடலாம், அதனால சில கஷ்டங்களை நம்ம படலாம். ஆனால் அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருப்போமே என்றால் தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் விடுவித்து நம்மை உயர்த்துவார். எனவே மனிதர்களை பார்த்து பயப்படுவதை விட்டுவிடலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.